ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தேதினா 17ஆம் தேதி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் இந்த வீடியோ 18ஆம் தேதி 11 மணிக்கெலாம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ டைட்டில் என்னென்னா நான் சொல்கிறவங்களுக்கு நம்ம ஆஃபீஸில் வேலை செய்யும்போது நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டாகும். நம்ம கரெக்டாக செய்தாலும் கூட இல்லை, நம்மளுக்கு இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க நம்ம ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, நம்ம கரெக்டாக செஞ்சாலும் அதை இன்னும் கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ண அது இதுன்னு ஒரு எரிச்சலை கொண்டு வருவாங்க. அதுதான் போட்டிருக்கேன். இந்த டைட்டில் பி போல்ட் இன் ஆஃபீஸ், டோன்ட் வரின்னு போட்டிருக்கேன் இந்த டைட்டில். அதை இந்த ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டு தான் நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். நிறைய ஆஃபீஸ் போகிற லேடிஸ், ஜென்ட்ஸ், நியூலி காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஏதாவது உரையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய 37 வருஷம் சர்வீஸில் நான் 37 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் இது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நான் 92லேருந்து வேலை செய்கிறேன். 1992 நான் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறேன். அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்யல, எல்லாம் ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் தான். எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனியில் 18 வருஷம் வேலை செஞ்சேன். அது ஜெர்மன் பேஸ் கம்பெனி. இன்னொரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் யூஎஸ் பேஸ் கம்பெனி, அதில் ஒரு 7 வருஷம் வேலை செஞ்சேன். அதுமாதிரி எல்லாம் கூட்டி சேர்த்து ஒரு 37 வருஷமாக நான் வேலை செய்கிறேன் ஒரு இண்டஸ்ட்ரியில், சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில். நான் நிறையா இதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் நோட் பண்ணுறேங்க. அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக பேசுவேன், ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக பேசுவேன். ஸோ ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுதான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதுக்கு முன்ன என்னுடைய ரெக்வெஸ்ட்டு, ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய மணி சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேன், கோல்ட் சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேன், மோட்டிவேஷனல் டிப்ஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பேசலாமா? நான் என்ன சொல்கிறவங்க வரேன்னா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டாக்குமெண்டேஷனில் இருக்கேன். நான் ஈவன் நான் அட்மின்லேயும் வேலை செஞ்சுருக்கேன். அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க பாரு, எல்லாம் ஆஃபீஸுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அதுலேயும் வேலை செஞ்சுருக்கேன். அப்புறம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுருக்கேன். இப்போ அந்த லாஸ்ட் ஒரு 18 வருஷமாக எந்த ப்ரொஃபைல் ஜஸ்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோஆர்டினேஷன், டாக்குமெண்ட்ஸ் ப்ரோசஸ் பண்ணுறது, அது ஷிப்பிங் லைன்ஸ் கோஆர்டினேஷன், சிஹெச்ஏ கிளீனிங் அண்ட் ஃபார்வர்டிங் கோஆர்டினேஷன், அப்படி தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம ஒரு ஃபைல் நம்ம எடுத்துக்கணும், வேலை செய்கிறோம். இப்போ நம்ம பாஸ் சொல்லியிருக்காங்க இது இப்படிலாம் செய்யணும், நம்மளுக்கு டிக்டேட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு பேராகிராஃப் ரைட்டிங் இல்லை, ஒரு டிக்டேட் பண்ணுவாங்க. அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். எப்படி நோட் பண்ணிக்கணும்? ஒரு ரப் புக்கில் இல்லை ஒரு ரைட்டிங் பேடில் நோட் பண்ணிக்கணும். பாயிண்ட் 1, 2, 3 நம்மளுக்கு புரியுறாப்பில்ல, அவங்களுக்கு புரியுறாப்பில்ல, நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமே அவங்க பேசுகிறது, அதை நோட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நம்ம நம்ம அதன் பிரகாரம் நம்ம செய்யணும். ஓகே, நான் அப்படி தான் செய்கிறேன். அதன் பிரகாரம் நம்ம அந்த ஃபைல் கம்ப்ளீட் பண்ணுறோம். அது நம்ம கரெக்டாக தான் செய்கிறோம். நம்ம நோட் பண்ண மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தான் செய்கிறோம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கும். நெகட்டிவ் இம்பேக்ட்னால் இந்த சென்ஸ் நான் எப்படி சொல்ல வரேன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பொறாமை உணர்ச்சி இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லா வேலையும் மடன்னு செஞ்சுறீங்க, கொடுக்குற டைமுக்கு முதல்ல எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுடுறீங்கன்னு அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பொறாமை உணர்ச்சி இருக்கும். அந்த பொறாமை உணர்ச்சியில் அவங்க உங்களை இன்னும் கொஞ்சம் டார்கெட் பண்ணதுக்கு ஒரு ஐடியா பார்ப்பாங்க. என்னென்னா இல்லை, இது நான் உன்னை இப்படி சொன்னேன், இப்படி செஞ்சேன், இல்லை தப்பு, இது இப்படி செய், அதை கட் பண்ணி ரெட் பண்ணில் கட் பண்ணி இப்படி செய், அப்படி செய்யணும். உங்களுக்கு அந்த அந்த ஒர்க் திருப்பி தப்புன்னு சொல்லிவிட்டு திருப்பி கரெக்டாக செய்து உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இரிட்டேஷன் ஆகிடுவீங்க. என்னடா நான் இவ்வளோ டைம் எடுத்து நான் இது ஒழுங்காக செஞ்சேனே, இப்போ இவங்க சொல்கிறாங்க. இவ்வளோ டென்ஷனில் நீங்கள் உங்கள் இடத்துல செய்வீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லது நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. அந்த இடத்துல ரொம்ப கூலாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல தான் நீங்கள் உங்களது தைரியத்தை வளர்க்கணும். இந்த இடத்துல என்னென்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு படி முன்ன போகிறதுக்கு நிறைய சோதனைகள் இருக்கும், நிறைய அவமானத்தை நம்ம சந்திப்போம். நான்லாம் அப்படி தான் இருந்தேன். இன்றைக்கி வளர்ந்துருக்கேன். அந்த இடத்துல நம்ம கூலாக நம்ம அந்த இடத்துல ரொம்ப பொறுமையை பார்க்கணும்.
பொறுமையாக அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து பட்டுன்னு போய் கொடுக்கக்கூடாது. அந்த கரெக்ஷன் பண்ணுறவங்கள நீங்கள் அந்த ஃபைலை அதை பட்டுன்னு போய் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது அவங்கள்ட்ட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் மத்தியானம் இப்போ 11 மணிக்கு 11-11:30 மணிக்கு உங்களுக்கு சொல்லிருக்காங்க இதெல்லாம் கரெக்ஷனுக்கு இருக்குன்னு. நீங்கள் உடனே கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும் வந்து லஞ்சுக்கு அப்புறமா, லஞ்ச் வந்து மோஸ்ட்லி 1 to 2 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே லஞ்ச் முடிஞ்சிடும். லஞ்சுக்கு அப்புறம் வந்து ஒரு 2:30 மணி போல் கொண்டு போய் கொடுக்கணும். சார் நான் வந்து இது ரிவைஸ் பண்ணிட்டேன் பாருங்கன்னு சொல்லணும். அதுக்கு முன்னே கொடுக்கக்கூடாது. ஏன் தெரியுமா, நம்மளுக்கு தெரியாது அவங்க எந்த ஒரு மனநிலையில் இருந்தாங்களோ அந்த டைமில் நம்மளுக்கு தெரியாது. ஏற்கனவே அவங்களுக்கு வேறு அவங்களுக்கு ஹையர் பாஸ் அவங்களுக்கு எதாவது ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஒரு டென்ஷன் இருக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஒரு தனிப்பட்ட விஷயம் உங்களை ஒரு ஒரு உங்களை டார்கெட் பண்ணணும் ஒரு விஷயம் இருக்கும். எது வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பட்டுனுக்கு ரிவைஸ் பண்ணி கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. டைம் எடுத்துக்கணும். ஆஃப்டர் லஞ்ச் கொண்டு போய் கொடுக்கணும். லஞ்சில் வந்து ஒரு 2:30 மணி போல் கொண்டு போய் கொடுக்கணும். சார் நான் ரிவைஸ் பண்ணிட்டேன், ப்ளீஸ் ஒருத்தர் அப்ரூவ் பண்ணுங்கள், ஸோ நான் இந்த ஃபைலை ஃபர்தராக மூவ் பண்ண முடியும்னு சொல்லணும். அப்படி நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கணும். அந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப கூலாக இருக்கணும், ரொம்ப தாழ்ச்சியாக போகணும். நம்ம ஒரு பெரிய பந்தால் சார் ஐயட் கரெக்டாக ப்ளீஸ் செக் அப்படி வந்து ஒரு அதிகாரத்தோடு பேசக்கூடாது. ஜஸ்ட்டு போய் கூலாக போய் பேசினா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கும் ஒரு இது பாவம், இவங்க வந்து நம்ம காலையிலே செஞ்சுட்டாங்களே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் டவுன் ஆகிடுவாங்க. அவங்க கோபத்தை கொஞ்சம் டவுன், ஈவன் தப்பு இருந்தாலும் வந்து ஒரு நல்ல படியில் வந்து அதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி பார்க்கணும். நம்ம பட்டுன்னு அதை வந்து கரெக்ட் பண்ணி போய் கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு இன்சல்ட்டை தான் நம்ம அந்த இடத்துல பார்ப்போம். இன்னொரு அவமானத்தை தான் அந்த இடத்துல நம்ம சந்திப்போம். அப்படி இருக்கும்போது டைம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் சென்று கொண்டு அந்த ஃபைலை கொண்டு கொடுக்கறது பாருங்கள். இன்னொன்று நான் என்ன சொல்ல போகிறேன்னா வந்து நம்மளுக்கு டைம் இருக்கும். எந்த ஒர்க்கிங் டைம் வந்து 9:30 to 5:30, காலையில் 9:30 மணிலேருந்து 5:30 மணி வரை எந்த எனக்கு கொடுத்துருக்க டைமிங். அது இல்லாத நான் வீட்டுக்கு போய் 2 மணி நேரம் வேலை செய்யணும்னு எனக்கு வந்து எந்த ப்ரொஃபைல் இருக்குது. வீட்டுக்கு நான் எந்த நேரம் போகிறோம் 1 மணிலேருந்து 1.5 மணி நேரம் எனக்கு வேலை செய்யணும். ஆனால் இந்த 1.5 மணி நேரம் எந்த வேலையும் முடியாது. ஐ டேக் அரவுண்ட் 2 hours மோர். சம்டைம்ஸ் வந்து 2 ஹவர்ஸுக்கு மேலேயும் நான் வேலை செய்ய வீட்டில். ஏன்னா என்னுடைய ப்ரொஃபைல் அப்படி. ஸோ 5:30க்கு நம்ம கிளம்புறோம்னு சொல்கிற 5:30க்கு கிளம்புறதுக்கு பாருங்கள். அவங்களுக்கு வந்து தந்திரி டைம் இருக்கும். ஒரு சில பேருக்கு காலையில் 10லேருந்து சாயங்காலம் 6 மணி வரை டைம் இருக்கும். ஒரு சில பேருக்கு காலையில் 9:30 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 மணி வரை இருக்கும். அப்படியே வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் தனித்தனியாக டைமிங் இருக்குது. ஆனால் நம்ம அந்த டைமை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதில் என்ன நடக்குது தெரியுமா, இதில் எந்த லைஃப்பில் இப்படி நடந்திருக்கு அதுதான் சொல்லத்தை நான் ஆசைப்பட்றேன். இந்த டைம் வந்து முதல்ல 5 மணி இன்ச்சு 9:30 to 5 இன்ச்சு. இப்போ தான் இந்த ஏப்ரல்லேருந்து 9:30 to 5:30 பண்ணிருக்காங்க. ½ an hour வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சாயந்தரமாக. ஸோ நம்ம அந்த டைமில் வந்து கிளம்புறதுக்கு பார்க்கணும். நம்மளுக்கு வேலைகள் வரும், அவசரம் வரும். எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருந்தால் வந்து நம்ம 5:30 மணிக்கு கிளம்ப முடியாது. அது 5:45 சம்டைம் 6 மணி ஆகிடும். அப்புறம் யாருக்கு கஷ்டம், நம்மளுக்கு தான் இல்லை. நம்மளுக்கு ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போகணும், ட்ரெயின் பிடிக்கணும், மெட்ரோ பிடிக்கணும். நிறைய வந்து எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும். அந்த இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து ட்ரெயின் லேட் ஆகும், சம்டைம் வந்து வழியில் டிராஃபிக் இருக்கும். இதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது இல்லாமல் வந்து அதுக்காக தான் நான் சொல்கிறேன், கரெக்டான டைமில் வந்து சாயந்தரமாக ஆஃபீஸ் விட்டு கிளம்புறதுக்கு பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு அந்த டைமில் வந்து உங்களை இரிட்டேட் பண்ணதுக்காகவே வந்து ஒரு சில சூழ்ச்சிகள் நடக்கும். ஏன்னா நான் வந்து இது எனக்கு நடக்குது. ஒரு 5:15 மணி போல் நம்மளுக்கு ஒரு ஃபைல் வரும். நம்மள்ட்ட பியூன் வந்து கொண்டாந்து கொடுப்பான். மேடம் வந்து சார் சொன்னாங்க செய்யறதுக்கு. அப்போ அந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாதுன்னா உங்கள் டைம் முடிஞ்சிருச்சு. 5:15 ஆச்சு, இந்த 15 நிமிஷம் அந்த வேலையை எப்படி நீங்கள் செய்வீங்க? செய்ய முடியாதுல்ல. ஜஸ்ட் நீங்கள் செஞ்ச வேலையை வந்து மெமரைஸ் பண்ண இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சேவ் பண்ணி ஒழுங்காக ஒரு இடத்துல வந்து எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போகணும். என்னமா நான் ஆஃபீஸ் விட்டு போனதுக்கு அப்புறமா எந்த கம்ப்யூட்டரில் வந்து இது மெயின் சர்வருக்குள்ள எந்த கம்ப்யூட்டர் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த ஃபைலை டிலீட் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. நடந்திருக்கேன், எந்த லைஃப்பில் நடந்திருக்கு. அப்படி இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் நேமில் வந்து அந்த ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இப்போ எக்ஸலெல்லாம் நம்ம பண்ணுவோம் பாரு, டிஃப்ரெண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டார்கெட்லாம் வச்சுருக்கோம்ல, அது நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல இப்போ அது நிறைய பேருக்கு தெரியும், அவங்க டெஸ்க்டாப்பில் தான் வைப்பாங்கன்னு. அப்படி இல்லாமல் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் நேமில் சேவ் பண்ணி வைக்கணும். இது நல்லா நோட் பண்ணிக்கிங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாயிண்ட். அது அப்போ வந்து நம்மளை யாரையும் அப்படி தான் டிலீட் பண்ணாலும் இல்லை, நம்மக்கிட்ட அந்த ஃபைல் இருக்குது. ஒரு சப்போர்ட்டிங் ஃபைல் நம்மள்ட்ட இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து பேக்கப் வச்சுருக்கோம் அப்படின்னு நம்மளும் ஒரு தைரியத்தோடு நம்ம அந்த வேலையை வந்து கண்டினியூ பண்ண முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில். ஏன்னா நான் வந்து நிறைய தடவை ஏமாந்துருக்கேன், நிறைய தடவை நான் அழுதுருக்கேன். நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், அந்த ஃபைல் டிலீட் ஆகிடுச்சு, நான் நிறைய தடவை வந்து அழுதுருக்கேன். ஆனால் இப்போ இல்லை, நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக 5:15 ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த ஃபைல் என்னென்ன இம்பார்ட்டன்ட்க்கு அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல நான் சேவ் பண்ணிவிட்டு
ஒரு டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்துட்டா நான் வீட்டுக்கு போவேன் நான். அப்புறம் வீட்டுக்கு போய் அந்த சிலிப்பி அந்த சர்வர் அங்கே ஹோம் சர்வர் ஸ்டார்ட் ஆகுதுல, எனக்கு அந்த ஃபைல் என்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு டிப்ஸ் மக்களே. நான் முடிஞ்சால் வந்து இந்த வீடியோக்கு வந்து கண்டினியூஷனாக இன்னொரு வீடியோ பார்ட் 2 நான் போடுறது பார்க்குறேன். நிறைய விஷயம் இருக்குது. பி போல்ட் இன் ஆஃபீஸ், நிறைய விஷயம் இருக்குது. இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். இதை நான் கண்டினியூ பண்ணது பார்ட் 2ன்னு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.